இந்த சிருஷ்டிப்பை நாம் 3 நிலைகளிலாக சிருஷ்டிக்கப்படுகிறோம். முதலாவது பாருங்களேன், சிருஷ்டிப்பு என்றால் ஒரு பொருளை உருவாக்குவது என்று பொருள்படும். சிருஷ்டிப்புனா என்னது? ஒரு பொருளை உருவாக்குவது. ரெண்டாவது சிருஷ்டிப்புனா அந்த உருவான பொருள் ஒருவேளை டேமேஜாக இருக்கும், அந்த டேமேஜை சரி செய்வது. ஒரு பொருளாக இருந்திருக்கும், உடைக்கப்பட்டு கிடந்திருக்கும், அந்த பொருளை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பிளாஸ்டிக் பொருளை எடுத்து என்ன பண்ணுவாங்க, போட்டு செய்கிறாங்க. இது என்னது? ஒரு சிருஷ்டிப்பு. அப்போது ஒன்று நான் சொன்ன உருவாக்குதல், இரண்டாவது சீர்படுத்துதல், சரி செய்தல். சிருஷ்டிப்புனா என்னது? சரி செய்தல். மூன்றாவது சிருஷ்டிப்புனா என்ன? இப்போ நான் உன்னை சிருஷ்டிக்க நினைக்கிறேன், நான் உன்னை உருவாக்க நினைக்கிறேன், என் இருதயத்தில் தோன்றுகிற போது தான் என்னது? என்னுடைய படைப்பு. அப்படி தானே? நீங்கள் ஒரு படம் வரையணும்னு நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் படம் வரையும் பொழுது பேப்பரும் பேனாவும் தான் உங்கள் கையில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மூக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், வாய் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம என்ன பண்ணுறோம்? அதை ட்ரா போடுறோம். என் மனதின் நினைவு தான் சிருஷ்டிப்பு. நல்லா கவனிங்க, நம்முடைய சிருஷ்டிப்பின் கர்த்தர் முதலாவது நம்மை உருவாக்குகிறார். சிருஷ்டிப்பின் கர்த்தர் சிருஷ்டிப்பு என்றால் நம்மை சீர்படுத்துகிறார். மூன்றாவது சிருஷ்டிப்புனா அது என் தேவனுடைய நினைவின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா, சதமர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அது என் தேவனின் நினைவின் வெளி. நான் இப்படி இருக்கணும்னு யார் நினச்சா? சத்தமாக சொல்ல மாட்டேங்கல. நான் இப்படிப்பட்ட ஒரு மூக்குள்ளவனாய், இப்படிப்பட்ட ஒரு முகமுள்ளவனாய் இந்த உலகத்தில் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு என்னை சிருஷ்டித்தது யார்? அப்போது நான் யாராக இருக்கிறேன்? என் தேவனுடைய நினைவாக இருக்கிறேன். சத்தமாக சொல்ல மாட்டேங்கல. சில பேர் சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் நான் தாடி கீடி கொஞ்சம் நல்லா வளர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும், என் உடம்பு கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். உங்களை சிருஷ்டித்தவருக்கு தெரியும் இது நான் அல்ல, என் தேவனுடைய நினைவு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய மகத்துவத்தை. சிருஷ்டிப்பில் நிறைய மகத்துவங்கள் இருக்கின்றன. நாம் தேவன் முதல் நாளிலிருந்து 6 நாள் வரைக்கும் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த 1 இந்த 6 நாளுக்குள்ளே தேவனுடைய மகா மகத்துவங்கள் இந்த வேதத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் எப்படி சிருஷ்டித்தார்? நாம் சொல்லுகிறோம், ஒரு வார்த்தையிலே சிருஷ்டித்தார். ஆமாவா இல்லையா? ஒரு வார்த்தையை சொல்லி அவர் சிருஷ்டித்தார். நான் இன்றைக்கு 3 காரியமாய் உங்களுக்கு நான் இந்த சிருஷ்டிப்பின் நான் கண்ட மகத்துவத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதலாவது, இந்த சிருஷ்டிப்பை நான் உங்களுக்கு சொன்னேன், உருவாக்குதல் என்று சொன்னேன். சிருஷ்டிப்பு என்பது உருவாக்குவது. இந்த உலகத்தின் மனிதர்கள், அறிஞர்கள், ஒருவேளை நான் உபயோகப்படுத்துகிற மைக்கா இருக்கட்டும், இது எல்லாமே உங்கள் கண்ணால் கண்ட பொருட்களின் ஒரு கூடு தான் மைக். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமாக சொல்ல மாட்டேங்கல. நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த செல்போன், வீடியோ எடுக்கப்படுற செல்போன் என்னது? அது ஒரு கேமரா, ஒரு மைக்கு, இன்னொன்று என்னது, அதில் வைக்கப்படுற செல் போர்டு, மதர் போர்டு, டிஸ்பிளே, கவரு, இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது? ஒரு செல். நம் கண்ணாலே காண்கிறவைகளினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், இது மனிதனுடைய சிருஷ்டிப்பு. இல்லாதவைகளிலிருந்து மனிதன் ஒன்றுமே செய்ய மாட்டான், இருக்கிறவைகளிலிருந்து என்ன பண்ணுவான்? ஒரு பொருளை உருவாக்குவான். சாதாரணமாக ஒரு ஸ்டாக் பீஸ் எடுத்துக்கோங்க, சுண்ணாம்பு துகள்களினால் சேர்க்கப்பட்டது தான் என்னது? ஸ்டாக் பீஸ். இவன் இப்படி இருக்கிறவைகளை வைத்து உருவாக்கினதுனால இவன் சொல்லுகிறான், இந்த உலகமும் இந்த உலகத்தின் உள்ளவைகளும் அது தானாய் இருக்கிறவைகளிலிருந்து வந்தது என்று. சத்தமா